வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் பண்ண போறோம். இது வந்து ஒன் பாட் ரெசிபி. ரொம்ப ஈஸியா ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். இல்ல டக்குன்னு ஒரு சமையல் முடிச்சு ஹெல்தியா ஃபில்லிங்கா டேஸ்டியா சாப்பிடணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஒன் பாட் ரைஸ் அரிசி பருப்பு சாதம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த அரிசி பருப்பு சாதம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு 3/4 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். 1/4 கப்பு துவரம்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 an hour நம்ம ஊற வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். மற்றபடி தாளிக்கிறதுக்கு எல்லா சாமானும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா 2ஆ உடைச்சி போட்டிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தோல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். லேசா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு சாப்பிடாதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரிஜினல் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு சாதத்தில் பூண்டு கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இதோட உரிச்சு வச்ச 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக இந்த கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நம்ம 3/4 கப்பு அரிசியும் 1/4 கப்பு பருப்பு எடுத்தோம் இல்லையா? அப்போ 1 கப்பு, அந்த 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். பாருங்க 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 2வது கப்பு. இப்போ இந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. கம்மியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக வடிய விட்டுட்டு இதில் சேர்த்துருவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ குக்கர் மூடிட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் திறந்து பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணோன்னா சீக்கிரம் குழஞ்சிரும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம். இப்போ 2 நிமிஷம் விட்டுட்டு பாருங்க மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க நல்லா அப்படி பொல நல்லா வந்திருக்கு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு மைல்டாக இருக்குது. நல்லா அந்த சின்ன வெங்காய வாசனையோட செம்ம சூப்பராக இருக்குது. சிம்பிளாக குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஒன் பாட் ரெசிபி. நல்ல டேஸ்டியான ரெசிபியும் கூட. இப்படி தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட இப்படியே சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்பளம், வத்தல் அந்த மாதிரி தொட்டு சாப்பிடலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஹெல்தியான பர்ஃபெக்டான ரெசிபி. சூடு ஆறுனாலுமே இது நல்லா இருக்கும். சூடாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.